அனைவருக்கும் மாலை வணக்கம். காலையிலும் இதே தான் பேசினேன். என்ன பேசுவது என்று எனக்கு தெரியவில்லை. 40 ஆண்டு காலம் அவரோடு நெருங்கிய உறவாக இருந்தேன். அவர் இறந்த செய்தி கேட்டு என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஒரு அரை மணி நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தேன். அதற்கு பிறகுதான் அவர் வீட்டுக்கு வந்தேன். எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வகையில் அவர் பின்னப்பட்டிருக்கிறார். அவ்வளவு எளிதில் அவரை நாம் மறந்துவிட முடியாது. 3 நாள் முன்னால் என்னுடைய நண்பர் ஒருவர் நான் ஐயா வீட்டிற்கு செல்கிறேன் என்றதும் அவரும் என்னுடன் வந்தார். அவர் ஒரு நடன இயக்குனர். தமிழன்பன் ஐயா அவர்கள் தொலைக்காட்சியிலே செய்தி வாசிப்பாளராக இருந்தபோது அவரிடம் இவர் டிடியிலே எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தருங்கள், நான் நடன இயக்குனராக பணியாற்றுவதற்கு கேட்டிருக்கிறார். இங்கே வந்தால் நீ வளர மாட்டாய், திரைத்துறைக்கு செல் என்று சொன்னவர் தான். அதற்கு பிறகு அவர் திரைத்துறைக்கு போய் ஆண் பாவம் படத்திலே நடன இயக்குனராக அறிமுகமாகி இப்போது 100 படங்களுக்கு மேல் செய்திருக்கிறார். இதையெல்லாம் எப்போது சொல்கிறார் என்றால், ஐயா இறந்து விட்டார் என்ற செய்தி தெரியாமல் என்னோடு வீட்டுக்கு வருகிறார். அவரை படத்தை பார்த்த பிறகு அதை சொல்வதற்கு தானே நான் இங்கே வந்தேன் என்று சொன்னார். நமக்கு தெரியாது. அதுபோல் நிறைய செய்திகள் இருக்கு. நானே சாதாரண ஒரு பழ வியாபாரி. அண்ணன் பிருந்தா சாரதி அண்ணன் சொன்னது போல் நான் 8ஆம் வகுப்பிலே தீவுகள் கரையேற அந்த கவிதை ஒரு 8 விண்மீன்கள் பற்றி அதை படித்து விட்டு தான் அவர் என்னுடைய பழ வண்டியை விட்டு பின்னால் போனவன் நான். 83 அல்லது 82 என்று நினைக்கிறேன், நினைவில்லை. அப்போது போனவன் தான். இப்போதும் அவரோடு தான் சென்று கொண்டிருக்கிறேன். நான் போன போது கவிதை எழுதுவாயா என்று கேட்டார். எழுதுவேன் என்று சொன்னேன். ஏன் பத்திரிகைக்கு போடவில்லை என்று சொன்னார். நான் அனுப்பினேன், வேறொரு பெயரிலே வந்தது என்று சொன்னேன். அதற்கெல்லாம் கவலைப்படக்கூடாது என்று என்னுடைய கவிதையிலிருந்து 3 கவிதைகளை தேர்ந்தெடுத்து வார்த்தை சித்தர் வலம்புரி ஜானுக்கு ஒரு கடிதம் எழுதினார். என்னுடைய உண்மையான பெயர் தணிகாச்சலம். இந்த 3 கவிதைகளோடு வரும் தணிகாச்சலம் அவர்கள் புது கவிதை போக்கும் வீச்சும் உடையவர், உங்கள் தாயின் மடியில் கொஞ்சம் இடம் தாருங்களேன் என்று அந்த கடிதம் எழுதினார். இப்போ சமீபத்திலே நான் ஒரு பரிந்துரை கடிதம் கேட்டேன். அதிலும் அப்படி தான் எழுதியிருந்தார். 40 ஆண்டு காலம் என்னோடு பயணித்திருக்கிற தணிகாச்சலம் என் குடும்பத்திலே ஒருவர், எனக்கு 3வது பிள்ளை. அப்படி என்னோடு பயணித்திருக்கிறார். முற்போக்கு சிந்தனை, சமூக நீதி என்று தன் வழியை வகுத்து கொண்டு என்னோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று ஒரு பரிந்துரை கடிதம் கொடுத்தார். அதான் கடைசியாக அவரிடம் வாங்கின கடிதம். போன்ற எவ்வளோ சம்பவங்கள் இருக்கிறது. ஆனால் எந்த நேரத்திலும் அவர் கோபப்பட்டதே இல்லை. நான் அவரிடம் கோபப்பட்டிருக்கிறேன். ஒரு நாளும் யாரையும் கோபப்பட்டு பார்த்ததில்லை. அவர் மகன்களையும் திட்டியதில்லை, அம்மாவையும் திட்டியதில்லை. எல்லோரிடமே சிரித்து கொண்டு அன்பாக பழகக்கூடியவர். அவருடைய கவிதையிலே எப்போதுமே ஒரு நகைச்சுவை இருக்கும். அங்கத சுவை எல்லா கவிதையிலும் இருக்கும். அண்ணன் சொன்னதை போல் எல்லாருக்கும் தெரிந்த கவிதை தான், உங்களுக்கு தெரியும். இந்த தாலியின் மகிமையை கணவன் அறிவான், மனைவி அறிவாள், அதைவிட அதிகம் மார்வாடி அறிவான் என்று சொல்வார். சமீபத்தில் கூட ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தார். வெற்றி உன் வீட்டு கதவை தட்டும்போது அவன் நாளை பார் என்று சொன்னான், வெற்றியோ வேறு ஆளை பார் என்று போய்விட்டது என்று ஒரு கவிதை எழுதியிருந்தார். அது போன்ற எல்லா கவிதையிலுமே ஒரு நகைச்சுவை இருக்கும். அந்த நகைச்சுவை தான் அவர் பின்னால் என்னை செல்ல செய்தது. இன்னும் நிறைய பேசுவதற்கான நினைவுகள் இருக்குது. ஆனால் இந்த இடம் அதுக்கு தவறுன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு தந்த படைப்பு சொல்லுங்கள். ஆமாம், என்னுடைய முதல் நூல் அதான் அரைக்கம்பத்தில். அந்த அரைக்கம்பத்தில் மாநில அளவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த முதல் பரிசு பெற்ற நூல். அதே அந்த அரங்கத்திலேயே ஈரோடு தமிழன்பன் ஐயா சிறுகதை தொகுப்புக்கு பரிசு வாங்குகிறார். அதே அரங்கத்திலேயே ஹைக்கூ தொகுப்புக்கு முருகேசன் அவர்கள் வாங்குகிறார்கள். அந்த நிகழ்வை தொகுத்து வழங்கியவர் யார் என்றால் நமது அருள் அண்ணன் பின்னாடி அமர்ந்திருக்கிறார்.
அப்படி எல்லோரோடையுமே ஒரு பெரிய தொடர்பு, அதாவது நெட்வொர்க் சொல்லுவாங்க, தமிழன் மனையா தான் அது, அப்படி சொல்லலாம். நிறைய இருக்குது பேசுறதுக்கு. இப்படி ஒரு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.